வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எல்லாருக்குமே வேற மாதிரியான ஒரு மனிதர்களாக எப்போதுமே தோன்ற ஆரம்பிப்பீங்க. அதனால தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்தது. நீங்கள் சாதாரணமாக யோசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டீர்கள். ஒரு படி நீங்கள் எல்லாரையும் விடவும் கொஞ்சம் அதிகமாகவே யோசித்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்களும் சரி, நீங்க யோசிக்கக்கூடிய விதங்களும் சரி, வேறு மனிதர்களை விட ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாகவே தாங்க இருக்கவே செய்யும். நீங்கள் உலகத்தை பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆண்கள் என்பது வேற மாதிரி தாங்க இருக்கும். நீங்க மற்ற மனிதர்களைப் போல வாழ நினைக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது எப்போதுமே நடந்து கொண்டேமே இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருக்கத்தாங்க செய்வீங்க. அதனால தான் பலருக்கு நீங்கள் புரியாத ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களை யாராவது புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் நீண்ட நாட்கள் உங்களுடன் இருப்பார்கள். புரிந்து கொள்ளாமல் உங்களிடம் பழகி வந்தார்கள் என்றால் எப்பொழுது உங்களை விட்டு போவார்கள் என்றே தெரியாது. ஆனால் உங்களை புரிந்து கொண்ட மனிதர்கள் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் உங்க கூட பயணிக்க முடியும். அவர்கள் உங்களை எப்பொழுதுமே வித்தியாசமான மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று உங்களை எப்பொழுதுமே யோசித்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் ஏதாவது பிரச்சனைகள் என்று கூட நீங்கள் நினைத்தார்கள். ஏன் உங்களை கூட வைத்திருக்கும் பொழுது இவன் எப்பொழுதுமே தவறாக யோசிக்கான், இவன் பேசக்கூடிய விதமும் என்பது சரியாக இல்லை, இவன் எப்பொழுதுமே அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான ஒரு பதிலை கூற மடிக்கான் என்பது போல பல கேள்விகள் உங்களை பார்த்து, நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்து உங்களை பார்த்து உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் பயப்படுவாங்க. இவனை எங்க கூட்டு போனாலும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்பது போல உங்களை பார்த்து அவங்க பதறி ஓடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களானது நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் பிரச்சனைகள் கிடையாது, நீங்கள் ஒரு புதியதாக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் அவர்களுக்கு அது புரியவே புரியாது. நீ ஒருவேளை இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் என்று அட்வான்ஸாகவும் எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. ஆனால் அது அவர்களுக்கு ஒருபோதும் புரியாது. உங்களை புரிந்து கொண்ட மனிதர்களுக்கு மட்டும்தாங்க நீங்க பேசக்கூடிய விதமும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதமும் புரியவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ஐடியாக்களை யாராலையுமே புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. நீங்க பேசக்கூடிய ஐடியாக்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுடைய ஐடியாக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்குங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ஆனால் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதற்கு முன்பு நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த இரண்டிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் மட்டுமே தாங்க இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. அதனால தாங்க மக்கள் அதனை இந்த ஒரு நேரத்துல நீங்கள் எது செய்தாலும் அதை உங்க கூட சேர்ந்து செய்ய முடியாது, உங்க கூட நான் பயணிக்க மாட்டேன் என்பது போல உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்கள் தனிமையிலே விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய ஐடியாக்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்கள் எது கூறினாலும் சரி, அதற்கு கூட யாருமே தலையை கூட அசைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்தார்கள். நீங்கள் எதையாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண நினைத்தால் கூட அவர்கள் அதனை முழுமைக்கும் கேட்க மாட்டார்கள். நீங்கள் கூறுவதை சரி சரி என்று கூறிவிட்டு எனக்கு இது செட் ஆகாது என்பது போல கூறிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகவும் ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு கேப் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்கள் எல்லாத்தையுமே தெரிந்து வாழவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க ஏன் தெரியுமா தனிமையான ஒரு மனிதர்களாக வாழ்ந்து வந்தீங்க? நீங்க எப்பொழுதுமே கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையான ஒரு ஃபீலை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களை முழுமைக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே உறவுகளையும் சரி, எதிலையும் சரி உடனடியான ஒரு கனெக்ஷன் என்பது ஏற்படாது. தனிமை தான் உங்களுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டு நீங்களே வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இதெல்லாம் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதற்கு நான் கூறியது சரியாக இருந்தால் மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த கும்பம் ராசி வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஐடியாக்களை வைத்து இந்த உலகத்தையே உங்களால மாற்ற முடியும். இந்த ஐடியாக்களை இதற்கு முன்னாடி நீங்க கூறும் பொழுது அதை அனைவருமே இது என்ன சப்பையான ஒரு ஐடியாவா இருக்கு, இந்த மாதிரி ஐடியாவை எவனாவது ஒருத்தன் யோசிப்பானா அப்படின்னு உங்களை
கேவலப்படுத்தியிருப்பாங்க, உங்களுடைய மனசு நோகும்படி பேசியிருப்பாங்க. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்திலுமே உங்களுடைய ஐடியாக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குங்க. நீங்கள் இதுவரைக்கும் யோசித்த ஐடியாக்கள் பலருக்கும் ஒரு வித்தியாசமானதாகவே இதுவரைக்கும் தோன்றியிருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வித்தியாசம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்திருக்கும். இப்போது அந்த ஒரு ஐடியா சரியான ஒரு நேரத்திலும் சரியான ஒரு சூழ்நிலையிலும் வெளிப்பட ஆரம்பிக்கும். மக்கள் முன்பு புரியாததை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி நம்ம வாழ வேண்டும் என்று எல்லா விதமான புரிதல்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க யோசித்த ஒன்று பலரின் வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்துல டச் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக பெரியதாக மாறி இருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஐடியாவாக மட்டும் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகவும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்கள் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க, புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை புரிந்து அதன்படியும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடியும் வர வைக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு வந்து சேர ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் அது உங்களுக்கு எதுவுமே தெரியாமத்தான் இருந்திருக்கும். ஆனால் போக போக அதனை பார்த்து நீங்களே பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ரேண்டமாக, அதாவது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைப்பது போல தோன்றியிருக்கும். ஆனால் அது உங்களுடைய எதிர்காலத்தையே முழுமைக்கும் மாற்றக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் எது நடந்தாலுமே அது ஏன் நடக்கிறது, எதனால நடக்கிறது என்று தெரியாமல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை புதிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். எனவே நீங்கள் தயார் இல்லை என்று நினைத்தாலுமே அது உங்களுக்காகவே வந்திருக்கும். அதனை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுக்குன்னு வந்த வாய்ப்புகள், சில விஷயங்களை நீங்கள் இது எனக்கு சரியாக இருக்குமா, சரியாக இல்லாமல் போய்விடுமா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே யோசித்து உங்கள் மீது நீங்களே சந்தேகப்பட்டு சில விஷயங்களை தவற விட்டுருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த விதமான விஷயங்களை நீங்கள் தவற விடாமல் இருக்க வேண்டும் என்றால் தெரிகிறதோ இல்லையோ ஒரு கை பார்த்து விடலாம் என்று உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு மாற்றமானது நிச்சயமாக உருவாகும். நீங்கள் எவ்வளவுதான் மெதுவான ஒரு மனிதராக மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தாலுமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு முறை திடீரென்று ஒரு மாற்றமானது நடக்கும். இதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சிகள் செய்து மாற்றம் இல்லாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்கள் முயற்சிகள் செய்யாமலே இந்த ஒரு தேதிக்கு பிறகு ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். அதுவும் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். அது உங்களை ஒரு புதிய ஒரு திசையிலும் ஒரு புதிய ஒரு மாற்றத்தையும் புதிய ஒரு மீட்டிங்கையும் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. நீங்க நேற்று இருந்த மனிதர்கள் இன்று இல்லை என்று உங்களுக்குள்ள தனிமையான ஒரு ஃபீல் கூட நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்தியதா, இனிமேல் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து கவனமாக பார்த்து மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.